சஷன்குட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ராகி பனானா வீட் கேக் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேங்க. 20 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாக மூலையில் கிடந்த ஓவனுக்கு இன்றைக்கி தாங்க வேலையே கொடுத்துருக்கேன். இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 3/4 கப் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து எக் ஆட் பண்ணாமல் செய்கிறங்காட்டி தயிர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். 2 பழுத்த வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். நான் ஆல்ரெடியே மாவு வந்து சளிச்சு தான் வச்சுருக்கேன். ராகி மாவு 1/2 கப்பு, கோதுமை மாவு 1/2 கப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கன்சிஸ்டன்சி பத்தலை அப்படிங்கும்போது பால் மட்டும் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இது கூடயே நட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கப் கேக் மாதிரி ஊற்றி அவனில் 180 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கப் கேக் வந்து ரெடி ஆயிரும். அவனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட்மே 10 மினிட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கணும். சஷன் குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்கள் கிட்ஸ்க்குமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து